பாரிஸ் ஒலிம்பிக்கில் முதல் தங்கத்தை சீனா வென்று அசத்தியது. 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் கலப்பு பிரிவில் சீனாவுக்கும் கொரியாவுக்கும் இடையே இறுதிச் சுற்றில் கடும் போட்டி நிலவியது. இதில் சீனாவின் ஹூவாங் யுடிங், ஷெங் லிஹாவ் அடங்கிய கலப்பு பிரிவு 16க்கு 12 என்ற புள்ளி கணக்கில் கொரியாவை பின்னுக்கு தள்ளி தங்கத்தை வென்றது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் தங்கத்துடன் சீனா தனது பதக்க வேட்டையை தொடங்கியுள்ளது. ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டிகளில் இந்திய அணி ஏமாற்றத்துடன் தொடங்கியுள்ளது. பிரான்சின் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க விழாவை அடுத்து போட்டிகள் விறுவிறுப்பாக தொடங்கியுள்ளன. துப்பாக்கிச் சுடுதலில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் கலப்பு இரட்டையர் பிரிவில் பங்கேற்ற இந்தியாவின் இரு அணிகளும் தகுதி சுற்றிலேயே தோல்வியடைந்தன. ரமிதா அர்ஜுன் பபுதா இணை 628 7 புள்ளிகளை மட்டுமே எடுத்து 6ஆம் இடமே பிடித்தது. இந்த இணை பதக்க சுற்று வாய்ப்பை ஒரே ஒரு புள்ளியில் தவறிவிட்டது குறிப்பிடத்தக்கது. மற்றொரு கலப்பு இரட்டையர் போட்டியில் இளவெனில் வாலறிவன் சந்தீப் சிங் இணை 626 புள்ளி 3 புள்ளிகளை மட்டுமே எடுத்து தகுதிச் சுற்றுடன் வெளியேறியது. படகு வலித்தல் ஸ்கேல் போட்டியிலும் இந்திய வீரர் பால்ராஜ் பன்வர் தனது பிரிவில் 4ஆவதாக வந்தார். எனினும் தோல்வியுற்றவர்களுக்கு மறுவாய்ப்பு அளிக்கும் ரபசேஜ் பிரிவில் பால்ராஜ் பன்வர் உள்ள நிலையில் அவருக்கான பதக்க வாய்ப்பு நீடிக்கிறது. தேர்தலுக்கு முன்பு பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு 8 முறை வந்ததாகவும், ஆனால் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் பெயர் ஒரு முறை கூட வரவில்லை எனவும் திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்துள்ளதாக கூறி மாநிலம் முழுவதும் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை ஆவடியில் முன்னாள் அமைச்சர் நாசர் தலைமையில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய அவர், அதிக வரி செலுத்திய போதும் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு அரசு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வெள்ளத்துக்கு கொடுக்க வேண்டிய பேரிடர் நிதி இன்னும் வரல. சென்னையை அடுத்த தாம்பரத்தில் திமுக எம்பி டி.ஆர். பாலு தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய திமுக எம்பி கனிமொழி, மத்தியில் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மத்திய பட்ஜெட்டில் பீகார், ஆந்திர மாநிலங்கள் மீது மத்திய அரசு அக்கறை செலுத்தியிருப்பதாக விமர்சனம் செய்துள்ளார். இதேபோல் திருச்சி, கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மத்திய பட்ஜெட்டை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 9வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் 2015ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி மறைந்தார். அவரது உடல் ராமேஸ்வரத்தில் உள்ள பேக்கரும்பு பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டது. அங்கு அமைக்கப்பட்ட தேசிய நினைவகத்தை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். அப்துல் கலாமின் 9வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது குடும்பத்தினர் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்களும் அப்துல் கலாம் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். மின்சார ரயில்கள் ரத்து எதிரொலியாக தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு மின்சார ரயில்கள் இரு மார்க்கத்திலும் இன்றும் நாளையும் ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவித்தது. தாம்பரம் பணிமனை பராமரிப்பு பணிக்காக ரயில்கள் ரத்து செய்யப்பட்டது. ரயில் சேவை பாதிப்பால் பொதுமக்கள் தங்களின் பயணத்திற்கு சொந்த வாகனத்தை அதிகமாக பயன்படுத்துவதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தாம்பரம் பேருந்து நிலையத்திலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே குடியிருப்பு பகுதியில் நுழைந்த சிறுத்தையால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அதிகாலை குன்னூர் அருகே உள்ள ஜெகதளா கிடங்கு பகுதியின் அருகில் உள்ள வீட்டின் சுவற்றில் சிறுத்தை ஏறி குதித்து உள்ளே சென்ற சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. குடியிருப்பு பகுதியில் உலாவரும் சிறுத்தையை உடனடியாக கூண்டு வைத்து பிடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருத்தணியில் ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா தொடங்கியதையொட்டி பக்தர்களின் வசதிக்காக இன்று முதல் 3 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் மற்றும் ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. ஆடி கிருத்திகை 3 நாள் தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பச்சை மாணிக்கல்
தங்கவேல், தங்க கிரீடம் மற்றும் வைர ஆபரணங்கள் அணிவித்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. கோயிலுக்கு வரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர், தற்காலிக கழிவறை, அவசர சிகிச்சைக்காக மருத்துவ முகாம் போன்றவற்றை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 1600 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மாரி செல்வராஜ் இயக்கியுள்ள வாழை படத்தின் 2வது பாடல் குறித்து அறிவிப்பு வெளியானது. பரியேறும் பெருமாள் படத்தை இயக்கி தனக்கென ஒரு இடத்தை தமிழ் சினிமாவில் பிடித்துக் கொண்டார் மாரி செல்வராஜ். இதையடுத்து அவர் இயக்கிய கர்ணன், மாமன்னன் போன்ற படங்கள் பெரும் வெற்றியடைந்தன. தற்போது வாழை என்ற படத்தை மாரி செல்வராஜ் இயக்கியும் தயாரித்தும் உள்ளார். சிறுவர்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ள இப்படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார். இந்நிலையில் படத்தின் 2வது பாடல் ஜூலை 29ஆம் தேதி வெளியாகிறது. நடிகர் ரியோ நடித்து வரும் புதிய படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்ததையொட்டி படக்குழுவினர் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர். அறிமுக இயக்குனர் ஹரிஹரன் ராம் இயக்கத்தில் ரியோராஜ் மற்றும் மாளவிகா மனோஜ் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியான திரைப்படம் ஜோ. இந்த படத்துக்கு விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பு கிடைத்தது. இந்நிலையில் பிளாக் ஷீப் கலையரசன் தங்கவேல் இயக்குநராக அறிமுகமாகும் புதிய படத்தில் ஜோ படத்தின் ஜோடி மீண்டும் இணைந்து நடித்துள்ளனர். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் இந்த படத்தை வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. ராஞ்சா படத்தின் மோஷன் போஸ்டரை மலையாள நடிகர் நிவின் பாலி வெளியிட்டார். விஜய்வாக பணிபுரிந்து பிறகு சின்னத்திரையில் அறிமுகமாகி தனக்கென ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கியவர் பிரஜின். பின்பு 2016ஆம் ஆண்டு பழைய வண்ணாரப்பேட்டை படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமாகினார். தற்போது ராஞ்சா எனும் புதிய படத்தில் நடித்துள்ளார். இப்படத்தை அறிமுக இயக்குநரான சந்தோஷ் ராவணன் இயக்கியுள்ளார். சமீபத்தில் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. நடிகை ஊர்வசி மற்றும் பார்வதி திருவோது நடித்துள்ள உள்ளொழுக்கு திரைப்படம் OTTயில் வெளியானது. கிறிஸ்டோ டாமி இயக்கிய இந்த திரைப்படம் கடந்த மாதம் 21ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. இந்த படம் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தற்போது இந்த படம் சிம்பளி சவுத் OTT தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் அமேசான் பிரைம் தளத்தில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இதுகுறித்து அதிகாரப்பூர்வ தகவல் ஒன்றும் அறிவிக்கப்படவில்லை. நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தன்னை 5 நிமிடங்களுக்கு மேல் பேச அனுமதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக் அமைப்பின் கூட்டம் டெல்லியில் நடைபெற்று வருகிறது. மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்றுள்ள இந்த கூட்டத்தில் 2047க்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கான திட்டங்கள் குறித்த ஆலோசனை நடைபெற்றது. இக்கூட்டத்தை புறக்கணிப்பதாக எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே தெரிவித்தன. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்காத நிலையில் இந்தியா கூட்டணியில் இருக்கும் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டார். மத்திய அரசின் பாகுபாட்டை கண்டித்து குரல் கொடுக்கப் போவதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து பாதியிலேயே மம்தா பானர்ஜி வெளிநடப்பு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டத்தில் 5 நிமிடங்களுக்கு மேல் பேச வாய்ப்பளிக்கவில்லை என கூறினார். மத்திய பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுவதாகவும் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டினார். இந்தியா இலங்கை இடையேயான முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி பல்லகலேவில் இன்று நடைபெறுகிறது. 20 ஓவர் உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றதும் கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் சர்வதேச 20 ஓவர் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றனர். இதனையடுத்து ஜிம்பாப்வேக்கு எதிரான 20 ஓவர் தொடரை இளம் வீரர்களை கொண்ட இந்திய அணி 4-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. இந்நிலையில் தற்போது இந்திய அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. முதலில் 3 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரில் இந்திய அணி விளையாடுகிறது. கேப்டனாக சூரியகுமார் யாதவும், தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் மின்கட்டண உயர்வை கண்டித்து மக்கள் வீதியில் இறங்கி போராடி வருகின்றனர். அங்கு மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதாகை ஏந்தி போராடி வரும் அவர்கள் பல்வேறு வரிகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் உடனடியாக இதனை திரும்பப் பெற வேண்டும் எனவும் கூறினர். குறிப்பாக ஜமாத் இஸ்லாமி அமைப்பினர் அந்நாட்டின் தலைநகர் இஸ்லாமாபாத் நோக்கி பேரணியாக செல்கின்றனர். அவர்களை தடுப்பதற்காக முக்கியமான சாலைகளில் கண்டெய்னர்களால் தடுப்புகளை போட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தடுப்புகளை தாண்டி செல்வோர் கைது செய்யப்படுவதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. வரி உயர்வை கட்டாயம் நீக்க வேண்டும் என்றும்
25 கோடி மக்களுக்கு நீதி வேண்டும் எனவும் பேரணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் வலியுறுத்துகின்றனர். இதனிடையே ஜமாத்-இ இஸ்லாமி அமைப்பு தலைவரிடம் பேச்சுவார்த்தை நடத்த 3 பேர் கொண்ட கமிட்டியை அரசு அமைத்துள்ளது. தேவைப்படாத தொலைத்தொடர்பு சேவைகளுக்கும் வாடிக்கையாளர்கள் கூடுதல் கட்டணம் செலுத்துவது தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது. தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் சமீபத்தில் கட்டணங்களை உயர்த்தியது பேசுபொருளாக இருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பல்வேறு தரப்பினரிடமும் ஆய்வு மேற்கொண்டது. அதில் 1க்கும் மேற்பட்ட சேவைகளுடன் வழங்கப்பட்டு வரும் சிறப்பு பேக்குகளை 90 நாட்களுக்கு மேல் நீட்டிக்க பல்வேறு தரப்பினரும் விருப்பம் தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் டேட்டா, வாய்ஸ் கால் மற்றும் SMS சேவைகள் ஒருங்கிணைத்து வழங்கப்படும் நிலையில் அவை அனைத்தும் எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் தேவைப்படுவதில்லை என்று தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பல வாடிக்கையாளர்கள் டேட்டாவை பயன்படுத்துவதில்லை என்றாலும் அதற்கும் சேர்த்து கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பதாக தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே வாய்ஸ் கால், SMS, டேட்டா உள்ளிட்டவற்றில் தேவைப்படும் சேவையை தேர்ந்தெடுக்கும் வகையில் பேக்குகளை அமைப்பது குறித்து ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் கூறியுள்ளது. இறக்குமதி வரி குறைப்பின் எதிரொலியாக இந்தியாவில் ஐபோன்கள் விலை 6000 ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளதாக ஆப்பிள் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஆப்பிள் நிறுவனம் வெளியிட்டுள்ள விலை குறிப்பு பட்டியலின்படி இறக்குமதி செய்யப்படும் ஐபோன் ப்ரோ மாடலின் விலை தற்போது 5100 ரூபாய் முதல் 6000 ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் ஐபோன்கள் 13, 14 மற்றும் 15இன் விலையும் 300 ரூபாய் விலை குறைக்கப்பட்டுள்ளது. அடிப்படை மாடலான ஐபோன் SE-யின் விலை 2300 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நடப்பு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் மொபைல் போன்கள் மற்றும் சார்ஜர்களுக்கு இறக்குமதி வரி 20 விழுக்காட்டில் இருந்து 15 விழுக்காடாக குறைக்கப்பட்டது கவனிக்கத்தக்கது. இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு மதிப்பு இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ஜூலை 19ஆம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு மதிப்பு 4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதிகரித்து 670.857 பில்லியன் டாலர்களாக அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. முன்னதாக ஜூலை 12ஆம் தேதி வரை அந்நிய செலாவணி கையிருப்பு 666.85 பில்லியன் டாலர்களாக இருந்தது. தங்கம் கையிருப்பின் மதிப்பும் 1.329 பில்லியன் டாலர்கள் அதிகரித்து 59.992 பில்லியன் டாலர்கள் அளவிற்கு உள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இறக்குமதி செய்யும் பொருட்களுக்காகவும் உலகச் சந்தையில் நாட்டின் மதிப்பு அதிகரிக்கவும் அந்நிய செலாவணி கையிருப்பு உதவுகிறது. நடிகர் விமல் நடிக்கும் சார் படத்தின் புதிய பாடல் வெளியானது. இயக்குனரும் நடிகருமான போஸ் வெங்கட் இயக்கத்தில் விமல் நடிக்கும் திரைப்படம் சார். இப்படத்தை SSS பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க இயக்குனர் வெற்றிமாறனின் கிராஸ் ரூட் பிலிம் கம்பெனி நிறுவனம் வெளியிடுகிறது. இப்படத்தின் டீசர் மற்றும் முதல் பாடல் வெளியாகி கவனம் பெற்றுள்ளது. தற்போது புதிய பாடலான பூவாசனை பாடலை நடிகர்கள் அதர்வா மற்றும் ஹரிஸ் கல்யாண் ஆகியோர் வெளியிட்டனர். ஏற்கனவே மாப்போசி என்ற படத்தின் தலைப்பு தற்போது சார் என மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜித்து ஜோசப் இயக்கிய மலையாள படமான நுணக்குழி படத்தின் முதல் பாடல் வெளியானது. பாபநாசம் திரைப்படத்தை இயக்கியவர் ஜித்து ஜோசப். கிரைம் த்ரில்லர் படங்களை இயக்கும் இவர் முதல் முறையாக காமெடி படமான நுணக்குழி என்ற படத்தை இயக்கியுள்ளார். இப்படத்தில் ஜெய ஜெய ஜெயஹே, குருவாயூர் அம்பலநடையில் போன்ற படங்களில் நடித்த ஃபசில் ஜோசப் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். ஏற்கனவே இப்படத்தின் டீசர் வெளியாகி கவனம் பெற்ற நிலையில் தற்போது ஹல்லேலூயா என்ற பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. மலையாள நடிகர் துல்கர் சல்மான் நடிக்கும் லக்கி பாஸ்கர் படத்தின் டைட்டில் ட்ராக் ஜூலை 28ஆம் தேதி வெளியாகிறது. தனுஷை வைத்து வாத்தி படத்தை இயக்கிய வெங்கி அட்லூரி தற்போது துல்கர் சல்மானை வைத்து தெலுங்கில் லக்கி பாஸ்கர் படத்தை இயக்கியுள்ளார். 1980களின் காலகட்டத்தில் ஒரு வங்கி காசாளரின் வாழ்க்கையை விவரிக்கும் திரைப்படமாக உருவாகியுள்ளது. GV பிரகாஷ் இசையமைத்துள்ள இப்படம் செப்டம்பர் 7ஆம் தேதி வெளியாகிறது. சீதாராமம் வெற்றிக்கு பிறகு தெலுங்கில் துல்கர் நடிக்கும் 2வது படம் என்பதால் ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனர்.
பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் பிரான்சில் தானியங்கி புல்லட் ரயில் தண்டவாளங்களின் கேபிள்களுக்கு தீ வைக்கப்பட்டதால் அந்நாட்டில் 300க்கும் மேற்பட்ட ரயில் சேவை முடங்கியது. பிரான்சில் அண்மையில் நடந்து முடிந்த பிரதமர் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காததால் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் முடியும் வரை பிரதமர் கேப்ரியல் அட்டலே காபந்து அரசை நிர்வகிக்க வேண்டும் என அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரான் உத்தரவிட்டார். இதையடுத்து பிரான்சில் பல்வேறு பகுதிகளில் கலவரம் ஏற்பட்டது. இதனால் ஒலிம்பிக் போட்டிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக முக்கிய நகரங்கள் ராணுவ மற்றும் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் மேற்கு அட்லாண்டிகாவிலிருந்து பாரிஸையும் மற்ற நகரங்களையும் இணைக்கும் அதிவேக புல்லட் ரயில் தண்டவாளங்களின் கேபிள் வயர்களை அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்து சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் ஏராளமான ரயில்கள் பாதி வழியிலேயே ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்களை ஏற்றிச் சென்ற 2 ரயில்களும் நடுவழியில் நின்ற நிலையில் உடனடியாக மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வீரர்கள் பாதுகாப்பாக ஒலிம்பிக் கிராமத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். பாரிஸில் இருந்து மேற்கத்திய நகரங்களை இணைக்கும் நூற்றுக்கணக்கான ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் ரயில் நிலையங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. ஒலிம்பிக் போட்டியை பார்க்க மேற்கத்திய மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வந்திருந்த சுமார் 8 லட்சம் பேர் பாரிஸ் நகரத்திற்கு செல்ல முடியாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டது. ரயில் தண்டவாளத்தை சீரமைக்கும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. இருப்பினும் ரயில் சேவை சீராக சுமார் 5 நாட்கள் வரை ஆகும் என கூறப்படுகிறது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 9வது ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் 2015ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி மறைந்தார். அவரது உடல் ராமேஸ்வரத்தில் உள்ள பேக்கரும்பு பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டது. அங்கு அமைக்கப்பட்ட தேசிய நினைவகத்தை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். அப்துல் கலாமின் 9வது ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரது குடும்பத்தினர் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்களும் அப்துல் கலாம் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். சென்னையில் மெட்ரோ ரயிலில் கஞ்சா பயன்படுத்தியதாக இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். விம்கோ நகரிலிருந்து விமான நிலையம் செல்லக்கூடிய மெட்ரோ ரயிலில் பயணித்த இளைஞர் ஒருவர் பயணிகள் முன்பே கஞ்சா பொட்டலத்தை பிரித்து அதனை புகைப்பதற்காக சுருட்டினார். இதனை அங்கிருந்த ஒருவர் புகைப்படம் எடுத்து வெளியிட்ட நிலையில் அதனை இணையத்தில் பகிர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த புவனேஷ் எனும் இளைஞரை கைது செய்தனர். உணவு டெலிவரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்த அவர் மீது ஏற்கனவே காசிமேடு காவல் நிலையத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பது தெரியவந்தது. இந்நிலையில் இளைஞர் புவனேஷ் எங்கிருந்து கஞ்சா வாங்கினார் என்பது தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ராயன் படத்தை இயக்கியதற்காக தனுஷுக்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் நன்றி தெரிவித்துள்ளார். தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் படம் வெளியாகி வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யா, செல்வராகவன், சுதீப் கிஷன், துஷாரா விஜயன் போன்ற பலரும் நடித்துள்ளனர். இந்நிலையில் ராயன் படக்குழுவினரின் புகைப்படத்தை தனது எக்ஸ் பக்கத்தில் நடிகர் பிரகாஷ் ராஜ் பகிர்ந்துள்ளார். அந்த பதிவில் ராயன் படத்திற்கு கிடைக்கும் வரவேற்பை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் இந்த படத்தின் இயக்குநர் தனுஷுக்கும் ரசிகர்களுக்கும் நன்றி எனவும் பதிவிட்டுள்ளார்.